வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்னன்னா டிஎன்பிஎஸ்சி ஆல் டிக்கெட்ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கிளியரா பார்க்கலாம். இங்க உங்களோட ஹால் டிக்கெட் எடுத்தீங்கன்னா இங்க நேர அட்டவணைன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. வர வேண்டிய நேரம் காலை 8:30 மணின்னு போட்டிருக்காங்க. சலுகை நேரம் காலை 9 மணி வரை, தேர்வு தொடங்கும் நேரம் காலை 9:30 மணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்க எத்தனை மணிக்கு போகணும்னா 8:30 மணிக்கெல்லாம் நீங்க உங்களோட சென்டருக்கு போயிடணும், எக்ஸாம் சென்டருக்கு நீங்க போயிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடியே நீங்க போயிடணும். 8:30னா 8:30 மணிக்கே போயிடாதீங்க. ஒரு 8 மணிக்கு போனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா உங்களோட ஹால் ரூம்ஸ் எல்லாம் செக் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த டைமை உங்களை சேவ் பண்ணிக்கலான்றாங்க. அது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான் அவங்களும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 8:30க்கு மேல நீங்க உள்ள போகலன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது 8:30லேருந்து 9க்குள்ள நீங்கள் உள்ளே போகலன்னா அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 9க்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ரூம்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் உங்களோட சீட்டில் போயிட்டு நீங்கள் உட்காரணும்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. அந்த சீட்டில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்க போட்டிருப்பாங்க. அங்கே போயிட்டு உங்களோட சீட்டை போய் நீங்கள் உட்காந்துக்கணும். அடுத்து ஹால் டிக்கெட்டை பற்றி கிளியராக போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தேர்வர் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டு தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும். அதாவது ஆல் டிக்கெட் கொண்டு போய் கண்டிப்பாக எடுத்துன்னு போகணும்னு சொல்லியிருக்காங்க. தவறினால் அவர் தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார். அதாவது ஹால் டிக்கெட் இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸாமில் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளியராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஹால் டிக்கெட்டுக்கு நீங்கள் ப்ளஸ் உங்களோட ஐடென்டி ப்ரூஃபாக உங்களோட ஆதார் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, இல்லைனா பேன் கார்டோ, இல்லைனா ஓட்டர் ஐடியோ, எதனா ஒரு உங்களோட ஐடென்டி ப்ரூஃபுக்கு உங்களோட அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை காட்டணும். அதே மாதிரி உங்களோட ஆல் டிக்கெட்டில் உங்களோட ஃபோட்டோஸ் சரியாக தெரியல, உங்களோட ரியல் ஃபோட்டோக்கும் ஆல் டிக்கெட்டில் இருக்கிற ஃபோட்டோக்கு மிஸ் மேட்ச் ஆகுற மாதிரி எதனா இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணோன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி உங்களோட டீட்டெயிலாம் எழுதி உங்கள் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ, ஒரு டிரைவிங் லைசன்ஸோ எதனா ஒரு ஜெராக்ஸ் ப்ரூஃபை அட்டாச் பண்ணி, அதே மாதிரி இந்த ஆல் டிக்கெட்லையும் அட்டாச் பண்ணி அங்கே எக்ஸாம் சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட சைன் வாங்கினா தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி உங்களோட ஹால் டிக்கெட்டில் உங்கள் எக்ஸாம் சூப்பர்வைசர், எக்ஸாம் சென்டர் சூப்பர்வைசர் வருவாங்க. அவங்க கிட்ட கண்டிப்பாக அவங்களோட சிக்னேச்சர் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த கட்டம் நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி எதனா வெரிஃபிகேஷன் நடக்கிறப்போ கண்டிப்பாக உங்கள் ஹால் டிக்கெட்டும் உங்களோட அப்ளிகேஷனும் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தேர்வுக்கூட அனுமதி சீட்டு வழங்கப்படுவதால் மட்டுமே இந்த பதவி நியமனத்திற்கு தகுதி பெற்றவர்களுக்கான எந்த உரிமையும் அளிக்கப்படாதாக கருதக்கூடாது. அதாவது இந்த ஆல் டிக்கெட்டை வச்சுட்டு நம்ம ஜாப் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இமேஜினேஷனும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பாருங்க. விண்ணப்பதாரர்கள் கருமை நிற மை கொண்ட பால் பாயிண்ட் பென் மட்டுமே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் தேர்வறையில் தேர்வரின் அனுமதி சீட்டில் உள்ளவாறு புகைப்படம், பெயர், பதிவு எண், தேர்வுத்தாளின் பெயர் மற்றும் தேர்வு மையம், தேர்வு நாள், அமர்வு நேரம் போன்ற விவரங்களை சுய விவரங்கள் அச்சிடப்பட்டுள்ள ஓஎம்ஆர் விடைத்தாளில் முற்பகல் 9 மணிக்கு வழங்கப்படும். அதாவது 9 மணிக்கு உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் கிளியராக உங்களோட டீட்டெயில் எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்கள் நேமு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ண அந்த ப்ரூஃபில் எப்படி இருக்கோ, ஆல் டிக்கெட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஓஎம்ஆர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது நீங்கள் ஓஎம்ஆர் ஆன்சர் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட எதனா தப்பு எதனா இருந்ததுன்னா, உங்களோட நேம் டீட்டெயில் எதனா தப்பு இருந்ததுன்னா உடனே எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களால் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களோட சைனை 2 இடத்துல போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சைன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே போடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக உங்கள் சைன் போடுவான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட இடது கை பெருவிகள் ரேகை பதியணும்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு கிளியராக போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது அவங்களால வந்துட்டு கைரேகை வைக்க முடியல, இல்லை கையெழுத்து போட முடியல அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு அவங்க போடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 கைகளும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எதனா இருந்ததுன்னா அவங்க கையெழுத்து போடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இடது கைரேகை வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் வலது கைரேகை வைக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு கொஷினுக்கு ஒரு வட்டத்தை மட்டும்தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ரவுண்டு மட்டும்தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்துட்டு பக்கம் 2ல் எடுத்துக்காட்டில் உள்ளபடி விடைகளுக்கான வட்டங்கள் மட்டும் நிரப்பப்பட வேண்டும். தேர்வர்களுக்கு ஏதாவது ஒரு வினாவிற்கு விடை தெரியவில்லை என்றால் என்ற வட்டத்தை அவசியம் நிரப்ப வேண்டும். அதாவது உங்களுக்கு வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸில் எதுவுமே எங்களுக்கு தெரியல, இந்த ஆன்சர் எனக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் ரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளியராக இது பண்ணிக்கோங்க, ஓவர்லேப்பாக ஆகிடக்கூடாது. கரெக்டாக அந்த ரவுண்டில் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த 4 ஆப்ஷன் இல்லாமல் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கொஷின்லேயே வந்து ஒரு கொஷின் அந்த 4 ஆப்ஷன்லேயே வந்து 2 ஆப்ஷனை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா சப்போஸ் ரைட்டாக இருந்தாலும் அது தவறாக தான் எடுத்துப்பாங்க. அதாவது ராங் ஆன்சர்னு தான் எடுத்துப்பாங்க. அடுத்து கொஷின் பேப்பர் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னதாக வினா தொகுப்பு விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது 15 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களோட கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களோட வினா தொகுப்பு என்ன, அதாவது உங்களோட கொஷின் பேப்பர் டீட்டெயிலை வந்து கிளியராக பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதனா மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா, இல்லை கொஷின் பேப்பர் நம்பரில் எதனா மிஸ்டேக் இருந்ததுன்னா, கொஷின் பேப்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்க சொல்கிறாங்க. எதனா குறைபாடு எதனா இருந்ததுன்னா உடனே வந்து அப்போவே நீங்கள் வந்து குறை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்துட்டு உங்களோட டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து உங்களோட வினா தொகுப்பு, அதாவது உங்களோட கொஷின் பேப்பர் நம்பரை வந்து கிளியராக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கொஷின் பேப்பரில் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இதை ரொம்ப சொல்லியிருக்காங்க. உங்களோட கொஷின் பேப்பரில் வந்து எந்த விதமான நோட்ஸ் எழுதுகிற மாதிரியோ இல்லை டிக் பண்ணுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி எதனா பண்ணிங்கன்னா உங்களை வந்துட்டு விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வருகைத்தாள் அட்டனன்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அதை வந்து ஓஎம்ஆர் விடைத்தாள் மற்றும் வினா தொகுப்பு ஆகியவற்றில் குறைபாடு ஏதேனும் இருக்கிறதா என சரிபார்க்கப்பட்ட பின்னர் தேர்வர்கள் வருகைத்தாளில் தனது பெயர் பதிவு எண் உள்ளதை உறுதி செய்து அதில் தன்னுடைய வினா தொகுப்பின் எண்ணையும் குறிப்பிட்டு கையொப்பத்தினை இட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட அட்டனன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் நேமு, உங்களோட பதிவு எண்ணு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஷின் பேப்பர் நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்துட்டு கொடுக்குற இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் மீறிட்டீங்கன்னா, அதாவது எதனா மால் ப்ராக்டிஸ் எதனா பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து எக்ஸாமை வந்து எழுத முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஃபைன் கூட கட்டலாம், உங்களால் ஃபைன் கூட பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்புறம் எக்ஸாம் எழுத ஆரம்பிங்க. ஓகே மக்களே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.